அது ஆண்களுக்கு பிடிக்காது. வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு மனைவி தன் கணவன்கிட்ட உங்க வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையை பத்தி லைனா லிஸ்ட் போட்டு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வருங்க. இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இனிமேல் வீட்டுக்குள்ள வந்த ஆண்கிட்ட வந்த உடனே பிரச்சனையை சொல்லாதீங்க, சரிங்களா? கதவை திறந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை வாங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு நீங்க வாட்டி சமையல் ரூம்ல போந்துருங்க. அவர் பக்கத்திலே போகாதீங்க. உலகத்தில் இருக்கிற கணவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. அவர் என்ன பண்ணி தெரியுமா, அவரை போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு லுங்கி கட்டிட்டு அப்படியே மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு பேப்பர் படிச்சுட்டு டிவி பார்த்துட்டு, உண்மையிலே பாருங்க வீட்டுக்குள்ள வந்தவொடனே ஒரு கணவன்கிட்ட பேசாம இருந்து பாருங்க ஒரு அரை மணி நேரம், அந்த அரை மணி நேரம் அவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருப்பாரு. உங்க வீட்டுக்குள்ள ஒரு முயல், நாய், ஒரு பூனை இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கண்டுக்காதீங்க, சரியா? பேசாம இருங்க, அரை மணி நேரம் பல்ல கடிச்சிட்டு இருங்க. அவர்கிட்ட எப்ப தெரியுமா பேசணும், கரெக்டா அரை மணி நேரம் தாங்க. கரெக்டா அரை மணி நேரம் கழிச்சு இந்த ஆம்பளைங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு, ஏமா உங்க அம்மா வராங்கன்னு சொன்னீங்களே எப்ப வராங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆண்கள் எப்பொழுதுமே மூளைக்கு நிறைய வேலை கொடுப்பாங்கன்னு பார்த்தோமா. அப்ப காலை 8 மணிக்கு போனவங்க நைட் 8 மணி வரைக்கும் 12 hours புத்தி வேலை கொடுத்தாங்களா? ஆபீஸ் மோடா. வீட்டுக்குள்ள வரும்பொழுது புத்தி இருக்கு இல்லையா, அது வீட்டு மோடுக்கு வராது. ஆபீஸ் புத்தியிலிருந்து வீட்டு புத்தி வரக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரம் மட்டும் ஆண்களை ஒண்ணுமே பேசாம பழக்கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ½ hour ரிலாக்ஸ் ஆகி வீட்டு சூழ்நிலைக்கு வந்துருவாங்களா? அவங்களா உங்ககிட்ட பேசும்போது டக்குன்னு பக்கத்துல போய் இப்படிங்க அப்படிங்க அப்படிங்க இப்படிங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. அவர் மெமரிக்கு போயிடும், சரியா பதில் சொல்லுவாரு, உங்ககிட்ட அன்பா பேசுவாரு. எல்லா பெண்களும் செய்கிற தவறு என்னன்னா, வீட்டுக்குள்ள வந்த உடனே கடற்கடன்னு பேசுறீங்க இல்லையா, அவர் என்ன பண்றாரு, சரி கோவப்பட்டு சண்டை போட்டுறாரு. நல்லா பாக்குறேங்க, அந்த வீட்டுக்குள்ள போகும்போது பேசுறதாங்க சண்டைக்கு அடிப்படை காரணமா இருக்கு. இன்னொரு பெண்களுக்கெல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட், இந்த ஆம்பளை கிட்ட என்ன சொன்னாலும் ஞாபகமே வச்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அது காரணம் என்னன்னா, நீங்க சொல்ற டைம் சரியில்லை. வீட்டுக்குள்ள வந்து சொல்றீங்களா, அது மண்டையில ஏறவே ஏறாது. ஒரு ½ hour கழிச்சு சொல்லி பாருங்க, சொன்னது அப்படியே மண்டைக்குள்ள போங்க. அதனால பெண்களுக்கெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறேன், தயவு செய்து ஆண்கள் வீட்டுக்குள்ள வந்தோடனே முதல் அரை மணி நேரத்துக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே பேசாம இருந்து பாருங்க, அந்த வீடு ஆண்களுக்கு பிடிக்கும். இப்போ அடுத்த பக்கம் சொல்றேன், எங்க ஆண்களை பார்த்து கேட்கிறேன், காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போய் நைட்டு 8 மணிக்கு வரீங்களே, உங்களையே நினைச்சு ஒரு ரத்தம் சதையுமா ஒரு உயிர் உங்க ஷர்ட்டெல்லாம் அயன் பண்ணி துவைச்சு பெட்டெல்லாம் கிளீன் பண்ணி கக்கூசை கழுவி விட்டு குழந்தைய பார்த்து சமையல் பண்ணி உங்களுக்கு பிடிக்கிற சமையல்லாம் பண்ணி வச்சு எங்க ஆத்துக்காரர் வருவாருன்னு 8 மணிக்கு வருவாருன்னு காத்துட்டு இருக்கிறாங்களே 24 மணி நேரம் யோசிச்சுட்டு உங்களே நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தோன்னா முதல்ல அரை மணி நேரம் அவங்ககிட்ட பேசினா என்ன இப்போ பாருங்க மாத்திட்டேன். அதாவது ஒரு மனைவிக்கு என்ன வேணும்னா, வீட்டுக்குள்ள வந்த உடனே கணவன் தன்னை பற்றி விசாரிக்கணும், தன் மேல அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால எல்லா ஹஸ்பண்டுக்கு சொல்றேன், வீட்டுக்குள்ள போன உடனே புரிஞ்சுக்குங்க, எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அதை எல்லாம் குப்பையில போட்டுட்டு முதல் அரை மணி நேரம் மட்டும், எங்க மிஞ்சி போன ஒரு 10 விஷயம் இருக்குமா, ஏமா நீ மத்தியானம் சாப்பிட்டியா, உன் கால் அடிபட்டு எப்படி இருக்குது, அம்மா வந்தாங்களா, போன் பேசினியா, குழந்தை வந்துருச்சான்னு மிஞ்சி போன ஒரு 10 கேள்வி இருக்கா? வந்த உடனே அக்கறையா அதுமா இதுமான்னு பேசினா இந்த பெண்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பாடா அப்படின்னு அவங்க ஒரு 10 வார்த்தை பேசிட்டு இந்த பெண்கள் தெரியுமா சொல்லுவாங்க, நீங்க வீட்டுக்குள்ள போன உடனே பெண்களை கவனிச்சு பாருங்க, பெண்கள் மாறிட்டு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க பாவம் அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். சோ வீட்டுல இருக்கிற மனைவிக்கும் வேலைக்கு போற கணவனுக்கும் எங்க தெரியுமா இடிச்சுக்குது, அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல் அரை மணி நேரத்தை இடிச்சுக்கும். அதனால பெண்கள் தயவு செய்து அரை மணி நேரத்தை விட்டு கொடுங்க, இல்ல ஆண்கள் அரை மணி நேரத்தை அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. 2 பேத்துல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் அந்த அரை மணி நேரத்தில் அப்புறமா அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். அதனால ஆண்களுக்கெல்லாம் சொல்றேன், வீட்டுக்கு போகும்போது மனைவி பார்க்க போகும்போது ஒரு கிளையண்ட்டை பார்க்க போற மாதிரி போங்க. ஃப்ரெஷ் பண்ணிட்டு ரெடி ஆகி ஒரு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பார்க் இருந்துச்சுன்னா பார்க்கில் போய் உட்காந்து அரை மணி நேரம் தியானம் எல்லாம் பண்ணி ஆஃபீஸ் மூடெல்லாம் ரெடி பண்ணிட்டு பக்காவை ரெடி பண்ணி மூஞ்சியெல்லாம் கழுவி பவுடர்லாம் மட்டும் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷா வீட்டுக்குள்ள போகும்போது உங்க மனைவியை முதல்ல அரை மணி நேரம் கவனிக்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஆயிட்டு போங்க. ஆனா
டெய்லி ஒரு பார்க்குக்கு போறீங்க விஷயம் தெரிஞ்சதுன்னா யார் அந்த சக்காலத்தின்னு சண்டை வரும், அதையும் பார்த்துக்கிட்டீங்க. அடுத்த பாயிண்ட், ஆண்களுக்கு உண்மை பேசினா பிடிக்கும், பெண்களுக்கு பொய் பேசினா தான் பிடிக்கும். அதை பத்தி சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. ஒரு மனைவி ஹஸ்பண்டுக்கு தெரியாம அவங்க ஃப்ரெண்டோட ஒரு படத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் புரியறதுக்காக. போய் சொல்லிட்டாங்க, அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இது இந்த கணவனுக்கு தெரிஞ்சு போச்சு, யாரோ சொல்லிட்டாங்க உங்க மனைவியை தேட்டரில் பார்த்தேன்ட்டாங்க. வந்து கேட்குறாரு, ஏய் எங்கே போனேன்? அம்மா வீட்டுக்கு. இல்லை, உண்மை சொல்லு. அம்மா வீட்டுக்கு தாங்க போனேன். தேட்டருக்கு போனதா சொன்னாங்க. எந்த நாதாரி சொன்னான்? உண்மையிலங்க பயங்கரமாக திட்டுவாங்க. ஏன் தெரியுமா? எவனோ ஒருத்தர் போட்டு கொடுத்துறான்னு சொல்லி இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் சத்தியம் பண்ணுவாங்க, இல்லை நான் அம்மா வீட்டுக்கு தான் போனேன்னு. இங்க பாருங்க, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நடிச்சு எங்க என்ன நம்பலையான்னு சொல்லி எதையாவது பண்ணி அவங்க நீங்களே வாயில சரி சரி விடு விடு அம்மா வீட்டுக்கு தான் போனேன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா? பல ஆம்பளை கோவம் வரும். பாரு, உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டேங்கிறா, கல் நெஞ்சக்காரின்னு சொல்லி அந்த பெண் மேல ரொம்ப கோவம் வரும். அப்படி கோவப்படாதீங்க. ஒரு பெண் ஒரு ஆணிடம் உண்மையை மறைக்கிறதுக்காக நடிச்சு அழுகிறான்னா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். ஏன் தெரியுமா நடிக்கிறாங்க? ஏன் தெரியுமா அழுகிறாங்க? ஐயோ இவர்கிட்ட நான் பொய் சொன்னேங்கிறது தெரிஞ்சு போனா நாளைக்கு அன்பு இல்லாம போயிடுவாரோ, நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ, நம்ம மேல அன்பு இல்லைன்னு சொல்லி கதறி அழுது எப்படி நிரூபிப்பாங்க? ஒருவேளை உங்களை பிடிக்கலன்னா ஆமா அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்றீங்க, புரிஞ்சுங்களா? அப்போ ஆண்களுக்கு சொல்றேன், உங்க மனைவி உங்ககிட்ட பொய் சொன்னா உங்களை பிடிக்கும் நடத்துங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு தெரியாம படத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க உங்க ஹஸ்பண்ட தியேட்டர்ல பார்த்தேன்னு. இப்ப பாருங்க கதை மாறி போச்சு. மனைவி கேட்கறாங்க, எங்கெங்க போயிட்டு வந்தீங்க? ஆபீஸ்க்குமா. இல்லைங்க, தியேட்டர்ல பார்த்ததா சொன்னாங்க. என்னது தியேட்டர்? இல்லம்மா அப்படின்னு 10 முறை கேளுங்க. இந்த ஆம்பளைங்க சிரிச்சுட்டு ஆமா தியேட்டருக்கு தான் போனேன் அப்படி சொல்லிடுவாங்க. இப்படி யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்க மேல கோவம் வருங்க அவங்களுக்கு. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி உண்மையை ஆமான்னு சொல்லக்கூடாது. ஒரு பெண் என்ன நினைப்பாங்க, இல்ல நிரூபிக்கிறதுக்கு கஷ்டப்படுறா அப்படின்னு நினைப்பா, பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்க உடனே இல்லம்மா சத்தியமா இல்ல அப்படின்னு நடிச்சு கிடிச்சு அப்படி போயிட்டு வச்சுங்களேன், நல்லா தெரியும் சினிமாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு. நீங்க மட்டும் நடிச்சு இல்ல உண்மையில சத்தியமா இல்ல சொன்னா கேளு அப்படின்னு நடிச்சு கிடிச்சு போயிட்டு வச்சுங்களேன், சிரிப்பாங்க. போனதுக்கு அப்புறமா பாரு எனக்காக என்ன நடிக்குதுன்னு. பிடிக்கும் அவங்களுக்கு. உண்மையை சொன்னா பிடிக்காது, புரிஞ்சுங்களா? நல்லா கேட்டுக்க. பெண்களுக்கு ஒரு ஆண் தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டு உண்மையை சொன்னா பெண்ணுக்கு பிடிக்காது. ஆனா ஆணுக்கு தப்பு செஞ்சு மாட்டு உண்மை பொய் சொன்னா பிடிக்காது, புரிஞ்சுங்களா? ரெண்டு வேற வேற கேரக்டர். இந்த ஒரு சின்ன விஷயம் எதுக்கு சொல்றேன்னா, இது நிறைய வீட்டு வாழ்க்கையில இந்த ஒரு சின்ன விஷயத்துல மிகப்பெரிய சண்டை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குங்க. நான் பிராக்டிகல் நிறைய பார்த்துருக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. பெண்கள் ஆண்களிடத்தில் பொய் சொன்னா ஆண்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்களுக்கு சொல்றேன், இந்த கணவன் என்ன பண்ணுவாங்க, ஓப்பனா உண்மையை சொல்லிடுவாங்க. நான் அப்படி இப்படின்னு இவங்களை பத்தி கெட்ட விஷயத்துல ஓப்பனா சொல்லுவாங்க இல்லையா? பெண்கள் சந்தோஷப்படுங்க. உலகத்தில் ஒரு ஆண் யார்கிட்ட தெரியும் உண்மையை சொல்லுவாரு? தனக்கு ரொம்ப பிடிச்சவங்கிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்லுவாரு. இப்ப புரிஞ்சுங்களா? ஆண்கள் தனக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் உண்மையை சொல்லுவாங்க, பெண்கள் தனக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் பொய் சொல்லுவாங்க. நான் சொல்றது மிகப்பெரிய விஷயம். இது தேவைப்படும், சில பேருக்கு வாழ்க்கையில் தேவைப்படும், வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல ஒருவேளை இதனால நம்ம பிரியக்கூடாது. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருந்ததுன்னா சில இடத்துல நான் சொல்றது பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும், என்னைக்காவது தேவைப்படும். இதை நாலேஜை மட்டும் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா, பெண்கள் என்பது மனசு, ஆண்கள் என்பது புத்தி, அவ்வளவுதாங்க. பெண்களுக்கு நல்லது கெட்டது தெரியவே தெரியாது, பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். ஆண்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற விஷயம் தெரியாது, நல்லது கெட்டது மட்டும்தான் தெரியும். அதனாலதான் எல்லா ஆண்களுக்கும் மண்டையில முடிகொட்டுது, உலகத்தில் எந்த பெண்களுக்கும் சொட்ட விழுகவே மாட்டேங்குது. ஏன்னா பெண்கள் இங்க வாழ்றாங்க, ஆண்கள் இங்க வாழ்றாங்க. ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னா மனசா பார்க்கணும்.
ஒரு ஆணை எப்படி பார்க்கணும்னா புத்தியா பார்க்கணும். நல்லா கேட்டுக்கங்க. ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியவே முடியாது. ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியவே முடியாது. அதான் லாக். ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை புத்தியை வச்சு மாத்த முடிஞ்சிட்டா பெண் ஞானி. ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச நல்ல விஷயத்தை மனசை வச்சு மாத்திட்டாருன்னா அவர் ஞானிங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, நான் நல்லா கேட்டுக்குங்க. இந்த முக்கியமான உதாரணம். ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியாது. இதுதான் பெண்ணுடைய வீக்னஸ். ஒரு ஆண் புத்திக்கு நல்லதுன்னு சொல்ற விஷயத்திலிருந்து வெளியே வர முடியாது. அதுதான் ஆண்களுக்கு வீக்னஸ். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லட்டா, நிறைய ஊர்ல நிறைய மிராசுதார்கள், நிறைய மினிஸ்டர், பெரிய பெரிய அதிக விஐபி எல்லாம் 2 வைஃப் வச்சிருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு வருவாங்க, 2 வைஃப் கூடவே வருவாங்க. சொல்லுவாரு, இவரு இது இளைய சம்சாரங்க, இது மூத்த சம்சாரம். சொல்லியிருக்காங்களா இல்லையா? இது டிவியில பேப்பர்ல நேர்ல பாக்குறமா இல்லையா? எல்லாம் இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எந்த பெண்ணாவது 2 கணவனை கூட்டிட்டு வந்துட்டு இது மூத்த ஹஸ்பண்டுங்க, இது இளைய ஹஸ்பண்ட் சொல்லி என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? இதுல இருந்து என்ன புரியுது? என்னன்னா, நல்லா கேளுங்க, இதை விட உதாரணம் சொல்ல முடியாது. அது இந்த உதாரணம் இப்படித்தான் இருக்கு, வேற வழி இல்லை, சொல்லி அவன். ஏன்னா ஒரு பெண், நல்லா கேட்டுக்கங்க, ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச கணவனை இழக்க விரும்பாம இன்னொரு மனைவியோட ஷேர் பண்ணிக்கவும் தயாராக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மனசுல வீக். ஆனா கணவன் அப்படி இல்லை. 15 வருஷம் ஒன்னா இருந்த ஒரு மனைவியை ஒரே செகண்ட்ல சரி பிடிக்கலையா போன்ட்டு வேற கல்யாணம் பண்ணி போயிட்டே இருப்பாரு. நினைச்சே பார்க்க மாட்டாருங்க. ஏன்னா ஒரு புத்திசாலி. பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியும். ஒரு பெண் பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியாது. ஸோ புரிஞ்சுக்குங்க, பெண்கள் வீக்கா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியாம இருக்கிறது தான். நீங்க தயவு செய்து நான் சொன்ன அந்த தியானம் எல்லாம் போய் எல்லாம் ரெடி பண்ணி மனசை மட்டும் புத்தியை வச்சு மாத்துறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங். அதே மாதிரி ஆண்கள் புத்தியை வச்சு மனசை மாற்ற முடியும், ஆனா மனசை வச்சு புத்தியை மாற்றவே முடியாது. ஒரு ஆண், நான் சொல்ற தியானம் எல்லாம் போய் விபாசனாலாம் போனீங்கன்னா மனசை வச்சு புத்தியை மாத்திர கெப்பாசிட்டி என்னைக்கு வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்க கிங். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒரு பெண்ணை மனசா பாருங்க, ஒரு ஆணை புத்தியா பாருங்க. ஒரு பெண் கூட ஆண் இருக்கும் பொழுது நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத மட்டும் பேசுங்க. ஒரு பெண் ஒரு ஆணோடு இருக்கும் பொழுது இந்த பிடிச்சிக்கல பேசாதீங்க, நல்லது கெட்டது மட்டும் பேசுங்க, உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கணவன் ஒரு மனைவியை கூட்டிட்டு போறாரு பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுக்கறதுக்கு. ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு போய், ஏய் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்க போறேன், போய் ஒரு புடவை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. காஸ்ட்லியா புடவை எடுத்துக்கோன்னு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, அங்க போய் இருக்கிற எல்லா புடவையும் பார்த்து அதுல ஒரு புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு, எடுத்துட்டாங்க. ஏங்க இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இது பாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த கணவன் என்ன பண்றாரு, அந்த புடவையின் ரேட்டு பாக்குறாரு. அந்த பெண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இவர் ரேட்டு தான் முதல்ல பார்ப்பாரு. ரேட்டு பாக்குறாரு, 20,000 ரூபாய். இவர் பெரிய புத்திசாலியாமா. இவர் சொல்றாரு, ஏய் இந்த புடவை வேண்டாம், நீ வா கூட்டிட்டு போய் 1 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கோங்கிறாரு. இவர் சொல்ற, அந்த மனைவி சொல்றாங்க, அந்த புடவை வேண்டாம், வா கூட்டிட்டு போய் 1 லட்சம் ரூபாய்க்கு மனசுக்கு பிடிக்காத புடவை எடுத்து கொடுத்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, இந்த கணக்கு ஒரே சந்தோஷம். அவ 20,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா நான் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டேன், சந்தோஷம். ஹலோ, பெண்களை பொறுத்த வரைக்கும் 1 லட்சமா 20,000 முக்கியம் இல்ல, பிடிச்சிருச்சா பிடிக்கலையா அதான் முக்கியம். அந்த இடத்துல கோட்டை விடும் பொழுது அந்த பெண்ணுக்கு உங்களை பிடிக்கிறது இல்லை. அதனால ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற மாதிரியே இந்த பெண்கள் போவாங்க. அது மட்டும்தான் பாருங்க, நல்லது கெட்டது பார்க்காதீங்க. அதே மாதிரி பெண்கள் இந்த ஆண்கள்கிட்ட பிடிச்சிருக்கு பிடிக்காதெல்லாம் பார்க்காதீங்க. ஆண்கள் எப்பவுமே புத்திசாலிகள், அவங்க நல்லது கெட்டது தான் பார்ப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க அதே மாதிரி பிஹேவ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இப்படி என்ன பண்ணணும், ஒரு ஆணை புத்தியா பாருங்க, ஒரு பெண்ணை மனசா பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும். ஒரு புத்தியும் மனசும் சேர்ந்து ஒன்னா வாழும் பொழுது குழப்பம்தான் வரும். அப்ப புத்தி மனசுக்கு விட்டு கொடுக்கணும், மனசு புத்திக்கு விட்டு கொடுக்கணும். இப்படி 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாத்தா நிம்மதியாக வாழ முடியும். அடுத்தது, வேலைக்கு போற கணவன் வீட்டில் இருக்கிற வைஃபை பத்தி பார்த்தோமா? இப்போ 2 பேரும் வேலைக்கு போனா எப்படி இருக்கும்? 2 பேரும் ஒரே மாதிரி வேலைக்கு போனா குடும்பம் உருப்படாது. இங்க பாருங்க, ஏன் தெரியுமா?
ரெண்டு பேரும் ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரே வேலைக்கு போகும்போது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே விதமான எனர்ஜி லாஸ் ஆகுமா? அதை எங்க வந்து கெயின் பண்ணிக்கிறது? உதாரணத்துக்கு, நான் ஒரு ஸ்பீக்கர் மைக்கு பிடிச்சி 8 மணி நேரம் பேசுறேன்னா, என் மனைவியும் ஒரு ஸ்பீக்கர்னு சொல்லி எங்கேயாவது போய் அவ 8 மணி நேரம் பேசிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா எனக்கு என்ன சக்தி செலவாச்சோ அவளுக்கும் அதே சக்தி செலவாயிருக்குமா? ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் பொழுது ரெண்டு பேத்துக்கு திருப்தி இருக்காதா? பக்கத்தில் வரக்கே பிடிக்காதா? எனர்ஜி இல்லையா? இது வரைக்கும் பார்த்தது சைக்காலஜி, இப்போ பார்க்குற எனர்ஜி. புரிஞ்சுக்குங்க. அப்போ ஆரம்பத்தில் நல்லா இருக்குங்க, போக போக பிடிக்காம சண்டை வந்து பிரிஞ்சிருவோம். காரணம் என்ன? ரெண்டு பேத்துக்கிட்டையும் ஒரே எனர்ஜி இல்லை. அதனால ஒரு ஐடியா சொல்றேன். ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம், ரெண்டு பேரும் ஒரே வேலைக்கு போகக்கூடாது. ரெண்டு பேரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள். எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் போய் கம்ப்யூட்டர் வச்சு பார்க்கும்பொழுது ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி சக்தி செலவாகுமா? அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா வரும்பொழுது சக்தி இருக்காதா? புரிஞ்சுங்களா? பெங்களூர், சிங்கப்பூர் இங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரங்க, மும்பை எல்லாம். அங்கெல்லாம் போனா ஒரே கேவலமா இருக்குங்க. எங்கிட்ட வந்து எல்லாரும் பேசும்பொழுதே இவர் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுங்க, அவர் 4வது ஹஸ்பண்டுங்க, இவர் 7வது ஹஸ்பண்டுன்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், ரெண்டு பேரும் மாசம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம். பார்த்தீங்கன்னா கல்யாணம் மாறிட்டே இருக்குது. சிங்கப்பூர்ல கல்யாணமே கிடையாது, லிவிங் டுகெதர். ஸோ புரிஞ்சுக்க. காரணம் என்னன்னா, ஒருத்தர் கூட ஒரு வருஷம் மேல வாழ முடியலைங்க. காரணம், ரெண்டு பேரும் ஒரே வேலையை பார்க்கறது தான். புரிஞ்சுக்குங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போலாம், ஒரே மாதிரி சக்தி செலவாகிற வேலைக்கு போகக்கூடாது. ரெண்டு பேரும் ஏரோஸ்டர் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் போய் வெல்கம் டு கிங் ஃபிஷர் இழிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து குரங்கு மாதிரி இருக்குங்க. ஏன்னா பகல் ஃபுல்லா சிரிச்சு தீந்து போயிடும். ஆப்போசிட்டா இருப்பாங்க. நர்ஸ் போல கல்யாணம் பண்ணிக்காதீங்க, கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்னா பகல் ஃபுல்லா நர்ஸ் என்ன பண்ணுவாங்க? பேஷண்ட்டை கவனிச்சு வீட்டுக்கு வந்து ஆப்போசிட்டா இருப்பாங்க. அவங்கள கவனிக்கணும், அப்பதான் சந்தோஷமா இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சக்தி செலவு பண்ற. நல்லா கேட்டுக்குங்க. ரெண்டு பேருக்கு வேலைக்கு போக வேண்டாம் சொல்ல, ரெண்டு பேரும் ஒரே சக்தி செலவு பண்ற வேலைக்கு போகும் பொழுது ரெண்டு பேரும் ஒன்னாக வாழ முடியவில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் யோசிங்க. கணவன் கால் சென்டர் போறாரு, போன்ல பேசிட்டே இருக்காருன்னா மனைவி ரிசப்ஷனிஸ்டா இருக்கக்கூடாது. மனைவியும் போன்ல பேசிட்டு வந்தா ஒன்னா இருக்க முடியாதா? மனைவி பேசாத வேலைக்கு போகணும். புரிஞ்சுங்களா? கணவன் நிறைய உடல் உழைப்பு இருந்தா மனைவி உடல் உழைப்பே இருக்கக்கூடாது. ஸோ ஆப்போசிட் வேலை செஞ்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா ரொம்ப நாளைக்கு ஒன்னா குடும்பம் நடத்துறதுக்கு சந்தோஷமா இருக்குது. இது ஒரு பாயிண்ட். கடைசியா நான் ஒரு ரிசர்ச் முடிச்சிருக்கிறேங்க. என்னன்னு கேட்டா, நான் ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ணேன். எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு 3 பெண்கள், சின்ன பெண்கள், சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள். இன்னொரு வீட்டில் ஒரு 3 பெண் குழந்தைகள். இந்த வீட்டில் எப்ப பார்த்தாலும் 3 பேர் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அந்த வீட்டில் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு, இந்த 3 பெண் குழந்தையும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். சும்மா ஒரு 1 hour, ஜஸ்ட் ஒரு 2 hours அங்க இருக்க போறோம் அந்த வீட்டில். அப்ப பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சது. 3 hours அந்த 3 குழந்தை கொண்டு விட்டோம் இல்லைங்களா, 3 மணி நேரமும் 3 குழந்தைகளும் 6 குழந்தைகளும் சந்தோஷமாக விளையாடிட்டே இருந்தாங்க. அப்புறம் பிரிச்சு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் விட்டாச்சு. அந்த 3 பேர் சண்டை, இந்த 3 பேர் சண்டை. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நல்ல ஒரு ரிசர்ச் யோசிச்சு பார்த்தங்க. ஏன் 2 பேரும் அன்பா விளையாண்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட பேட்டி எடுத்தேன். நீ ஏமா விளையாண்டுன்னு கேட்டு சொல்லுது, அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை தான் அங்கிள் வருவாங்க, வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க, அதனால சந்தோஷமா இருந்தாங்களாமா. அவ புரியுது இல்லையா? வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவாங்க, 2 மணி நேரம் இருப்பாங்க போது 2 மணி நேரத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா? இதே டெக்னிக்க நான் கொஞ்சம் மாத்தி யோசிச்சேங்க. நிறைய ரிசர்ச் பண்ணேன். என்ன ஆகுதுன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு வர ஹஸ்பண்டோடைய அந்த குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு உதாரணம், சாம்பிள் சொல்றேன். கணவன் வந்து சென்னையில், கணவன் மனைவி வீடு எடுத்திருக்காங்க. ஹஸ்பண்ட் வேலை செய்கிற இடம் வந்து சேலம்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்டு சேலம் வேலை செய்கிறாரு, மனைவி சென்னையில் இருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை நைட்டு கிளம்பி வந்துடுவார், திங்கக்கிழமை காலைல போயிடுவாருன்னு வச்சுக்கங்களேன். எப்படி இருக்கும்?
ஒரு வாரம் ஃபுல்லாக லவ்வுங்க ஃபோனில். சாப்பிட்டியா, நீங்கள் சாப்பிட போகிற அப்படின்னு ஒரு வாரம் பார்க்காம லவ் பண்ணி அந்த ஞாயிற்றுக்கெல்லாம் பார்க்குறக்காக ஏங்கிட்டு இருந்து ஒரு நாள் வந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக லவ் பண்ணுறாங்க ஃபோனில். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஒன்றாவே இருந்தால் சண்டை வந்துடுது. 4 நாள் ஒருக்கா பார்த்துக்கிட்டா அந்த அன்பு கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுதுங்க. அதுக்காக பிரிஞ்சிருங்கன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒன்றாவே கூடவே இருக்கும் பொழுது அந்த மைனஸ் எல்லாம் பார்த்து ரெக்கார்ட்ஸ் ஏறி சண்டை போட்டு இருக்கிறேங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் போட்டு 2 பேர் மட்டும் தனியாக எங்கே கிளம்பி போயிருங்க. ஆஃபீஸெல்லாம் விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை 5 நாள் 2 பேர் மட்டும் தனியாக ஊர் சுற்றிட்டு வரும் பொழுது அந்த 5 நாள் ஒன்றா சேர்ந்துருக்கிறது ஒரு வருஷத்துக்கு தாங்குதுங்க. இந்த மாதிரிலாம் யோசிக்கலாம். ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய விளக்கமான உரை இருக்குங்க, புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, எனக்கு நிறைய தெரியும், பட் பாயிண்ட் எடுத்து சொல்ல தெரியல. ப்ராக்டிக்கலாக நான் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு ஒரு டிக்ஷனரி கொடுக்குறேங்க. ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன்னு ஒரு புக் இருக்கு, தமிழ் புக். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படிங்கிற ஆங்கில புத்தகத்தின் தமிழாக்கம். ஆங்கில புக்கு வேணும்னா நம்ம இமெயில் ஐடிக்கு ஐ நீட் திஸ் புக் அனுப்பிச்சிங்கன்னா பிடிஎஃப் புக் அனுப்பிச்சு வைப்போம் ஃப்ரீயா. தமிழ் புக்கு வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த புக்கில் ஒருத்தர் ஜான் கிரேன்னு ஒருத்தர் என்னாச்சு, ஒரு கல்யாணம் பண்ணி சண்டை போட்டு மனைவி கிட்ட டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு உட்கார்ந்து யோசிச்சு புது கல்யாணம் பண்ணி புதுசமான 2 பேர் உட்கார்ந்து யோசிச்சு ஏன் சண்டை போட்டோம், எதுக்கு பிரிஞ்சோன்னு ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி எழுதப்பட்ட புக்குங்க. அந்த புக்கை படிச்சா அதை படிக்க எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம வீட்டில் நடந்த மாதிரியே இருக்கும். அப்புறம் தான் புரிஞ்சுது. இங்க பாருங்க, நான் சொல்றேன் இல்லையா, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் இல்லையா, புரிஞ்சுக்குங்க. நான் எந்த புக்கையும் படிக்கல, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, இது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தின் உரை. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கல்யாணம் பண்ண 6 மாசம் கஷ்டப்பட்டேன்னு. உண்மையிலங்க அது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, யாராவது ஒரு பையன் தப்பான என்ன சொல்றாங்க, ஏண்டா நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு கேட்கறாங்களா? ஏன் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒருத்த கல்யாணம் பண்ணி சக்சஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். திருப்பி கேட்கிறேன், அண்ணன் தம்பியோட பிறக்காத பொண்ணு அப்படிதான் இருக்கும். ஏங்க நீங்க கேட்கும்போது மட்டும் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு கேட்குறீங்களா? திருப்பி கேட்கிட்டா அண்ணன் தம்பி கூட பிறக்கலையான்னு கேட்பேன். புரிஞ்சுக்குங்க, ஒரு வீட்டில் 2 பெண்கள் 5 ஆண்கள் ஒன்னா சேர்ந்து வளர்ந்தாங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஆண்கள்ங்கிறது வேற பெண்கள் வேறங்கிறத சைக்காலஜி புரிஞ்சு வளருவாங்களா? ஏன் தெரியுமா, பொண்ணு பார்க்க போகும்பொழுது கூட அக்கா தங்கச்சி இருக்காங்க, ஏன் தெரியுமா பார்க்குறாங்க, அக்கா தங்கச்சியோட பிறந்த ஒரு பையன் ஒரு பெண்ணோட அனுசரித்து வாழ்றதுக்கு தெரியும். அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணுன்னு என்ன தெரியாதா, அவன் பிஹேவ் பண்ண தெரியாது, அந்த பெண்ணுக்கு பிடிக்காதுங்க. புரிஞ்சுக்குங்க, நான் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத ஒரு பையன், எங்கள் வீட்டில் 3 பசங்க, அண்ணன் 1 தம்பி 1. நான் கல்யாணம் பண்ண பொண்ணு, அதுக்கு அண்ணன் தம்பியே கிடையாது. என்னாச்சு, 2 பேர் கல்யாணம் பண்ணி அடிச்சுக்கிட்ட பாருங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, முதல்ல சினிமா படம்லாம் பார்ப்பேன், வடிவேல் அடிக்கிறதெல்லாம் கோவைசர்லாம் அடிக்கிறதெல்லாம் எனக்கு பார்த்து சிரிப்பேன், இப்படி இல்லாமல் இருப்பாங்க என்ன காமெடின்னு. அடி வாங்கும் போது தாங்க தெரிஞ்சுது அதெல்லாம் கம்மி, குனி வச்சு குத்துன்னு குத்துவா. இப்படி ஒண்ணுமே எங்க பாருங்க, உண்மையிலே சொல்றேங்க, நான் எங்க அம்மாவை தொட்டது இல்லைங்க சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா எங்க அம்மா அப்படி பழகிட்டாங்க. எங்க அம்மாவை கட்டி பிடிச்சதில்லை, கிஸ் பண்ணதில்லை, மடியில் படுத்ததில்லை, மற்றவங்களாம் பண்ணும்போது பொறாமையா இருக்கும். அப்படி ஒரு பெண்ணுடைய வாசனையே, ஒரு பெண்ணு எப்படின்னே தெரியாத என்னை கொண்டு போய் ஒரு ஆணே தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட போய் மாட்டி விட்டா என்னாச்சு, நாங்கள் சண்டை போட்ட மாதிரி யாருமே போட்டுக்க மாட்டாங்க. 6 மாசம் நாங்கள் பிரிஞ்சாச்சுங்க, இப்போ கூட இல்லை, போயிட்டா செட்டில் ஆயிட்டா போயிட்டு. புரிஞ்சுக்குங்க, இந்த 6 மாசத்துல எனக்கு கிடைச்ச அந்த அடி, வேதனை, வலி, கவலை, பிரிஞ்சு வந்தனா ரிசர்ச் பண்ணுங்க. சொன்னோம் இல்லையா, எனக்கு ஒரு பிரச்சனை ரிசர்ச் பண்ணுவேன்னு, யார்கிட்ட கேட்கலீங்க. 24 hours உட்காந்து ஒவ்வொரு விஷயமும் எங்க என்ன பேசணும், என்ன பேசணும், ஏன் சண்டை வச்சுன்னு யோசிச்சு இப்ப நான் சொன்னது இருக்கு இல்லையா, நான் எங்கேயும் படிக்கலீங்க, எனக்கு புரிஞ்ச விஷயம். புரிஞ்சுக்குங்க, இப்போ நான் தயாராயிட்டேன் அடுத்த இதுக்கு. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த புரிதல் இல்லாம நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணா மறுபடியும் சண்டை தானே வரும்.
இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அப்ப நிம்மதியா வாழ்வனா? புரிஞ்சுக்குங்க, ஒரு பிரச்சனை ஒரு முறை வந்தா பரவாயில்ல, 2 முறை வந்தா பரவாயில்ல, 7 முறை வரக்கூடாது. சோ இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் தப்பிச்சு ஓடல இல்ல, வேற அப்புறம் உள்ள கல்யாணம் பண்ணிக்கல இல்ல, யோசிச்சு புரிஞ்சுட்டுனா. இப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தெரிஞ்சு எனக்கு இப்போ ஒரு பெண்ணோட வாழ்றது எவ்வளவு ஈஸியா இருக்கும். புரிஞ்சுக்குங்க, நான் மறுபடி சொல்றேன், ஒன்னும் இல்லைங்க, வாழ்க்கை என்பது அனுபவம். ஒரு கஷ்டம் வந்தா கத்துக்குங்க, கத்துக்கிட்டு வாழ்ந்து பாருங்க. அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்கு, நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கு, மீண்டும் அந்த சிக்கல் வராது. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஒரு வண்டியை நல்லா கேட்டுக்குங்க, ஒரு வண்டியை ஓட்ட தெரியலங்கிறக்காக வேற வண்டி மாத்தனா அந்த வண்டியும் ஓட்ட தெரியாது. இருக்கிற வண்டியை ஒழுங்கா ஓட்டுறதுக்கு கத்துக்கணும். நாம வேற வண்டி மாத்துறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். சேம் வண்டி டெக்னிக் மட்டும்தான் வேற. புரிஞ்சுக்குங்க, இந்த வண்டியே ஓட்ட தெரியல, இன்னொரு வண்டி போய் என்ன பண்ண போறீங்க? சோ ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அப்படிங்கிற புக்கு வாங்கி எல்லாரும் கண்டிப்பா படிக்கணும். 60 வயசு ஆனாலும் படிங்க, இன்னும் 300 வயசு பாக்கி இருக்கு. இன்னொரு புக் இருக்கு, காதலின் மொழிகள் 5 புக்குங்க. அதுவும் ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி பத்தி தெளிவா எழுதின புக்கு. இந்த 2 புக்கு மட்டும் படிச்சிட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இனிமேல் நம் வாழ்க்கை நம் கையில். சில பேர் கேட்கலாம், இதுக்கெல்லாமா கோர்ஸுக்கு போகணும்? ஆமா, ஏங்க ஒரு செல்போன் வாங்கும்போது கேட்லாக் கொடுக்குறாங்களா? ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது கேட்லாக் கொடுக்குறாங்களா? ஏங்க ஒரு கார் வாங்கும்போது கேட்லாக் தராங்க, மனைவி வாங்கும்போது மட்டும் கேட்லாக் கொடுக்கல, எப்படிங்க மெயின்டைன் பண்றது? ஒரு கணவன் வாங்கும்போது ஒரு கேட்லாக் வேணுமா வேண்டாமா? அது இல்லாம தாங்க இவ்வளவு சிக்கல். அதனால ஆண்களின் பூர்வீகம் செவ்வாயும் காதலின் மொழிகள் 5 புக்கை கண்டிப்பா எல்லாரும் படிங்க. நான் பேசின ஆடியோ வீடியோ இருக்குது, திரும்ப 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 கேளுங்க. இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. நிம்மதியாக குடும்பம் நடத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.